பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக ஹனி கேக் பார்க்க போகிறோம். அதுவுமே எக்கு, அவன் எதுவுமே இல்லாமல் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 3 டேஸ் வரைக்குமே கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். டீ, காஃபிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பவுடர் சுகர் 1/2 கப், அதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் ஆயில், வனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நான் 1/4 கப் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் வந்து 1/2 கப். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் ஊற்றிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா மைதா இல்லைன்னா கோதுமை மாவு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சலிச்சு தான் போடணும். ஸோ சலிச்சதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போடுவோம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வரும். கட்டி இல்லாமல் இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது ட்ரேயில் ஊற்றிட்டு நம்ம பேக் பண்ண போகிறோம். கடாயில் தான் பேக் பண்ண போகிறோம். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கடாயை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 35 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது வந்து ஹனி சிரப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி, சுகர், அதுக்கப்புறமா ஹனி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். நல்லா அந்த சிரப் வந்து ரெடி ஆகிடும். ஹனி இல்லை அப்படின்னா சுகர் சிரப் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது மேலே இருக்கிற லேயருக்காக ஜாம் எடுத்துக்கிறோம். ஒரு 1/2 கப் ஜாம் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஹனி போட்டுக்கிறோம். ஒரு நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் இது. இப்போ வந்து அந்த கேக்கை வந்து நம்ம எட்ஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இதில் தான் அந்த சிரப் ஊற்ற போகிறோம். இந்த ஹனி சிரப்பில் வந்து அந்த கேக் வந்து நல்லா சோக் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம ஜாம் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் எந்த ஜாம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ப்ளூபெர்ரியிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெசிகேட்டட் கோகோனட் வந்து தூவோம். இருந்ததுன்னா டூட்டி ஃப்ரூட்டி போடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நட்ஸு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாசிக்காக இப்படி தான் வந்து கொடுப்பாங்க. இப்போ தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 3 to 4 டேஸ்க்கு உங்களுக்கு கெட்டு போகாது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.